மார்னிங். ஸோ இப்போ நம்ம லாஸ்ட் வீக் ஃபுல்லாக டெஸ்ட்டு பார்த்தோம். மந்த்லி எக்ஸாம்ஸ் போச்சு. ஸோ அதை முடிச்சுட்டு இப்போ வந்து திருப்பியும் வந்து யூனிட் 6 வந்து நம்ம கண்டினியூ பண்ணுறோம். ஸோ பாருங்கள், லாஸ்ட் கிளாஸில் வந்து இந்த லெசனோட சம் ஒன்று பெண்டிங் இருந்தது. ஸோ அந்த சம்மை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அதுக்கடுத்து வந்து நம்ம வந்து டாபிக்ஸ் கண்டினியூ பண்ணலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், சம் என்ன பாரு, 6th சம்மு. A mixture of helium and oxygen were used in the air tank of underwater divers for deep divers. For a particular dive, அது என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ அதோடைய லிட்டர், அதாவது வேல்யூ வந்து 12 decimeter cube of O2, சரியா, at 298 Kelvin, 1 atmospheric pressure, and 46 decimeter cube of helium at 298 Kelvin, 1 atmospheric pressure, were both pumped into 5 decimeter cube. இது எங்கேருந்து பம்ப் பண்ணியிருக்காங்கன்னா 5 decimeter cube, அதாவது நீங்கள் decimeter cube லிட்டர்னு கூட வச்சுக்கலாம், ஓகேவா. ஸோ 5 liter டேங்க், 5 decimeter cube டேங்க்கில் வந்து பம்ப் பண்ணுறாங்க. ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா, the calculate the partial pressure of the each gas and the total pressure in the tank at 298 Kelvin. அதாவது ஒவ்வொரு கேஸுடைய, அதாவது கால்குலேட் த பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஈச் கேஸ், நம்ம கொடுத்துருக்குற ஒவ்வொரு கேஸுடைய பார்ஷியல் ப்ரெஷர் வந்து கால்குலேட் பண்ணணும். அதே போல் எதை வச்சுக்கிட்டோன்னா டோட்டல் ப்ரெஷர் வச்சுட்டு, டோட்டல் ப்ரெஷரோட டேங்கோடைய டோட்டல் ப்ரெஷர் வச்சுட்டு, நெக்ஸ்ட்டு வந்து இந்த சாம்பிள் ஆஃப் பி வந்து என்ன கேட்டிருக்காங்க, சாம்பிள் ஆஃப் சாலிட் KCl பொட்டாசியம் குளோரைட் வாஸ் ஹீட்டட் இன் டெஸ்ட் டியூப் டு அப்டைன் O2 அக்கார்டிங் டு த ரியாக்ஷன். அது ஒரு சாம்பிள் பொட்டாசியம் குளோரைட், இது வந்து ரெண்டாவது தான். நம்ம ஃபஸ்ட்டு வந்து இதை பார்த்துடலாம், ஏ பார்த்துடலாம், அப்புறமேட்டு நம்ம வந்து பி பார்க்கலாம். சரி, கவனிங்க. ஃபஸ்ட்டு ஏ பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கொடுத்துருக்குற இந்த வேல்யூம் ஆஃப் ஓட்டோட வேல்யூம் வந்து 12 decimeter cube. அதுக்கடுத்து ஹீலியத்தோட வேல்யூம் வந்து 46 decimeter cube. பாருங்கள், எல்லாமே சம்மில் இருக்கிறதே தான். ஸோ அதுக்கடுத்து டோட்டல் வேல்யூம் அப்படின்னு சொல்லி டேங்கோட டோட்டல் இது வந்து 5 அப்படின்னு சொல்லியிருக்காங்க, 5 decimeter cube. ஸோ அதுக்கடுத்து வந்து டெம்பரேச்சர் 298 ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர், ப்ரெஷர் வந்து 1 atmospheric pressure. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பார்ஷியல் ப்ரெஷர் வந்து கால்குலேட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வந்து தனித்தனியாக பாருங்கள். ஃபஸ்ட்டு ஆக்சிஜன் அப்படிங்கும்போது நமக்கு என்ன ஃபார்முலா பாருங்கள், பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஆக்சிஜன் PO2 இஸ் ஈக்குவல் டு பார்ஷியல் ப்ரெஷர் வந்து partial pressure of O2 is equal to mole fraction of O2 into total pressure. நம்ம அதை பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ அதான் ஃபார்முலா. ஸோ இப்போ இதில் நமக்கு யார் வேணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நமக்கு கால்குலேட் பண்ண வேண்டியது, இதை ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணலாம் பார்ஷியல் ப்ரெஷரை. ஸோ அதுக்கு வந்து நமக்கு யார் வேணும்னா XO2, அதாவது மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் O2 நமக்கு வேணும், ரைட்டா. ஸோ இப்போ பாருங்கள், இந்த டோட்டல் ப்ரெஷரும் நமக்கு வேணும். ஸோ டோட்டல் ப்ரெஷர் வந்து எப்படி ஃபஸ்ட்டு வந்து மோல் ஃப்ராக்ஷன் கால்குலேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டோட்டல் ப்ரெஷர் போகலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், மோல் ஃப்ராக்ஷனுக்கு வந்து ஃபார்முலா வந்து எக்ஸ் ஆஃப் O2 இஸ் ஈக்குவல் டு, அதாவது எக்ஸ்ன்னு மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் O2 இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் O2 டிவைடட் பை நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் O2 ப்ளஸ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஹீலியம்னு சொல்கிறோம். இதுதான் ஃபார்முலா. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, இப்போ இதெல்லாம் இந்த டேர்மில் வந்து நம்ம நம்பர் ஆஃப் மோல்ஸ் வேணும் இல்லையா. ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் O2க்கு பாருங்கள் என்ன ஃபார்முலா, அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் O2 இஸ் ஈக்குவல் டு 1 mole டிவைடட் பை எவ்வளோ லிட்டர்னு பார்த்தீங்கன்னா 22.4 லிட்டர். நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, 1 atmospheric ப்ரெஷரில் வந்து வேல்யூம் ஆஃப் த கேஸ்க்கு வந்து நம்ம சொல்லுவோம், நம்ம ஸ்டாண்டர்டாக வந்து 22.4 சொல்லுவோம். அப்போ 1 mole டிவைடட் பை 22.4 இன்ட்டு 12 லிட்டர். பாருங்கள், வேல்யூம் ஆஃப் O2 வந்து 12 லிட்டர். ஸோ அது சால்வ் பண்ணும்போது நமக்கு யார் கிடைக்கிறாங்கன்னா 0.54 மோல் கிடைக்கும், ஓகேவா. ஸோ அதே போல் நம்ம அடுத்தபடியாக வந்து ஹீலியமுக்கு கால்குலேட் பண்ணுங்கிறனால ஸோ அதையும் கால்குலேட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஹீலியம் இஸ் ஈக்குவல் டு 1 mole டிவைடட் பை 22.4 இன்ட்டு 46 லிட்டர் ஹீலியத்துக்கு. ஸோ அதையும் கால்குலேட் பண்ணிங்கன்னா 2.05 மோல் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் O2வும் ஹீலியம் கால்குலேட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு வந்து இந்த மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் O2 கால்குலேட் பண்ணலாம். பாருங்கள், நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் O2 டிவைடட் பை நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் O2 ப்ளஸ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஹீலியம். ஸோ பாருங்கள், நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் O2 வந்து பாருங்கள் 0.54 டிவைடட் பை 0.54 ப்ளஸ் 2.05. ஸோ இது சால்வ் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறது வந்து 0.21. இது வந்து யாரோட மோல் ஃப்ராக்ஷன் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனுடைய மோல் ஃப்ராக்ஷன்.
அடுத்து வந்து ஸோ இங்கே வாங்க. ஸோ இது வந்து ஆக்சிஜனுடைய மோல் ஃப்ராக்ஷன் நம்ம வந்து கால்குலேட் பண்ணிட்டோம். 0.21 அப்படிங்கிறது கால்குலேட் பண்ணியாச்சு. ஸோ இது அப்படியே இருக்கட்டும். ஸோ அதுக்கு அடுத்து இங்கே வாங்க. நம்ம வந்து இங்கே நமக்கு ஒரு ஃபார்முலா எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டோட்டல் இங்கே பாருங்கள், இந்த ஃபார்ம் இப்போ ஓட்டுவோடைய மோல் ஃப்ராக்ஷன் கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கடுத்து அது யார் வேணும், டோட்டல் ப்ரெஷர் வேணும் இல்லையா. ஸோ டோட்டல் ப்ரெஷர் நமக்கு என்ன ஃபார்முலான்னு பாருங்கள். ஸோ பி டோட்டல் இன்ட்டு வி டோட்டல், அதாவது டோட்டல் ப்ரெஷர் அண்ட் டோட்டல் வேல்யூம் ரெண்டையும் வந்து மல்டிபிள் பண்ணுறோம். ஸோ மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு என்ன பாருங்கள் என்ன வருதுன்னு 1 ATM. டோட்டலில் ப்ரெஷருங்கும் போது 1 ATM, வேல்யூம் வந்து 22 லிட்டர் டிவைடட் பை ஸோ இதில் வந்து பாருங்கள், இதில் நமக்கு யார் பாருங்கள் 1 ATM வந்து 22.4 லிட்டர் அப்படின்னு சொல்கிறோம். டிவைடட் பை டோட்டல் வேல்யூம் எவ்வளோ நமக்கு 5 லிட்டர். ஸோ அதுதான் நம்ம இங்கே வச்சுக்கிறோம். சரியா, பி டோட்டல் இஸ் ஈக்குவல் டு இதில் வந்து வி டோட்டல் அப்படிங்கிறது யாருன்னா டோட்டல் வேல்யூங்கிறது வந்து 5 டெசிமீட்டருக்கு பதிலாக நம்ம லிட்டர்னு வச்சுக்கிட்டோம். ஸோ நம்ம டிவைட் பண்ணும்போது நமக்கு யார் கிடச்சிட்றாங்க, பி டோட்டல் இஸ் ஈக்குவல் டு 4.48 அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் ஏடிஎம் அப்படிங்கிறது கிடச்சிருது. ஓகேவா. ஸோ நமக்கு ப்ரெஷர் டோட்டல் ப்ரெஷர் கிடச்சிருச்சு. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஓட்டோ வேணும் அப்படிங்கும்போது என்னென்ன தேவை, மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் ஓட்டோ இன்ட்டு டோட்டல் ப்ரெஷர் அப்படின்னு சொன்னோம். ஸோ இப்போ நம்ம மோல் ஃப்ராக்ஷன் பாருங்கள் 0.21 பாருங்கள், பி டோட்டல் இஸ் ஈக்குவல் டு பி ஓட்டு பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஓட்டோ இஸ் ஈக்குவல் டு 0.21ங்கிறது திஸ் இஸ் அ மோல் ஃப்ராக்ஷன். பாருங்கள் இங்கே பாருங்கள் 0.21. அதுக்கடுத்து டோட்டல் ப்ரெஷர் வந்து 4.48 ITM. ஸோ இது சால்வ் பண்ணும்போது நமக்கு 0.94 அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் கிடைக்குது. ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஆக்சிஜன், இதோட ஆக்சிஜன் முடிஞ்சது. அதுக்கடுத்து ஹீலியமுக்கு சேம் ஃபார்முலா பாருங்கள். இங்கே பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் O2 சொன்ன மாதிரி பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஹீலியம் இஸ் ஈக்குவல் டு மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் ஹீலியம் இன்ட்டு டோட்டல் ப்ரெஷர். ஸோ அப்போ வந்து நம்ம டோட்டல் ப்ரெஷர் ஆல்ரெடி கால்குலேட் பண்ணி வச்சிட்டோம். மோல் ஃப்ராக்ஷன் மட்டும் கால்குலேட் பண்ணிக்கலாம். மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் ஹீலியம் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஹீலியம். பாருங்கள் இங்கே நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஹீலியம் நம்ம ஆல்ரெடி கால்குலேட் பண்ணியிருக்கோம். 2.05 டிவைடட் பை நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் O2 நம்ம ஆல்ரெடி கால்குலேட் பண்ணியிருக்கோம் 0.54 ப்ளஸ் 2.05. ஸோ ரெண்டையும் சால்வ் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறது வந்து 0.79. ஸோ அப்போ வந்து பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஹீலியம் இஸ் ஈக்குவல் டு 0.79 இன்ட்டு 4.48 ஆல்ரெடி வந்து டோட்டல் வந்து கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ சால்வ் பண்ணும்போது 3.54 ATM ஆகுது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இது அந்த சம்மை. ஸோ இதில் எல்லாருக்கும் ஒரு டவுட் என்ன அப்படின்னா, அந்த சால்வ் பண்ணுறது எல்லாமே நம்ம வந்து லாக் டேபிள் வச்சு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா. நான் உங்களுக்கு வந்து இப்போ நம்ம வந்து இங்கே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஸோ அதை வந்து நம்ம கிளாஸில் நம்ம ஒர்க் அவுட் பண்ணும்போது லாக் டேபிள் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நான் ஒர்க் அவுட் பண்ணி சொல்கிறேன். ஓகே. ஸோ இதை நெக்ஸ்ட்டு பாருங்கள். இதில் பி வந்து பார்த்திங்கன்னா பார்த்தோம் இல்லையா. ஸோ இப்போ பிக்கு என்ன ஆன்சர்னு பார்க்கலாம். A sample of solid KClO3 பொட்டாசியம் குளோரைட் எடுத்துகிட்டு ஹீட் பண்ணுறாங்க இதில் டெஸ்ட் டியூப்பில் டு அப்ளைன் அக்கார்டிங் டு இதில் வந்து பார்த்திங்கன்னா O2 வந்து கிடைக்குது ஒரு ப்ராடக்டாக. அப்போ என்ன கேட்குறாங்க, த ஆக்சிஜன் கேஸ் வாஸ் கலெக்டட் பை டவுன்வர்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் வாட்டர் அட்டு கீழ் நோக்கி நகரும் பொழுது டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் வந்து ஆக்சிஜன் வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. த டோட்டல் ப்ரெஷர் ஆஃப் த மிக்சர் வந்து 772 மில்லிமீட்டர் மெர்க்குரி. டோட்டல் ப்ரெஷர் வந்து 772. இந்த வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் வாட்டரோடைய வேப்பர் ப்ரெஷர் கிடச்சிருச்சு, அதாவது 26.7 மில்லிமீட்டர் மெர்க்குரி அட்டு 300 Kelvin. வாட் இஸ் த பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஆக்சிஜன், ஆக்சிஜனுடைய பார்ஷியல் ப்ரெஷர் வேணும். ஓகேவா. ஸோ அதுக்கு பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்துருக்க ஃபார்முலா என்ன கொடுத்துருக்காங்க, KCl 2 KClO3 gives 2 KCl + 3 O2 கொடுத்துருக்காங்க. அதே போல் நமக்கு ஃபார்முலா என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம கிவன் வேல்யூ என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். டோட்டல் வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் ப்ரெஷர் வந்து பி டோட்டல் வந்து 772 மில்லிமீட்டர் மெர்க்குரி. அதே போல் வாட்டருடைய ப்ரெஷர் ஆஃப் வாட்டருடைய ப்ரெஷர் வந்து 26.7 மில்லிமீட்டர் மெர்க்குரின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இதை வச்சுட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, பி டோட்டல் இஸ் ஈக்குவல் டு PO2 + O2, அதாவது டோட்டல் ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் ப்ரெஷருங்கிறது எப்படி வரும், பி டோட்டல் இஸ் ஈக்குவல் டு ப்ரெஷர், அதாவது டோட்டல் ப்ரெஷர் ஆஃப் O2 அண்ட் டோட்டல் ப்ரெஷர் ஆஃப் வாட்டர். ஸோ இப்போ இதில் நமக்கு யார் யார் வேல்யூ இருக்காங்கன்னு பாருங்கள். வாட்டர் இருக்குது, ஆக்சுவலாக வாட்டரோடைய டோட்டல் ப்ரெஷர் இருக்குது, இங்கே வாட்டரோட டோட்டல் ப்ரெஷர் இருக்குது, அப்போ டோட்டல் ப்ரெஷர் இருக்குது, பி டோட்டல் இருக்குது. ஸோ அப்போ இதில் PO2 வந்து இந்த பக்கம் வந்துட்டு இங்கே வச்சுக்கோங்க, PH2O, அதாவது வாட்டரோடைய ப்ரெஷர் வந்து இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. ஸோ அப்போ PO2 இஸ் ஈக்குவல் டு பி டோட்டல் மைனஸ் PH2Oன்னு வரும். ஸோ இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதில் யார் யார் நமக்கு தெரியாதது வந்து யார், PO2, அதாவது பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் யார் O2 தெரியாது. சரியா.
அப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுக்கு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு வந்து நமக்கு எந்த டேட்டாஸ் கிடையாது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலான்னா முதல்ல வந்து நமக்கு ஃபார்முலா நமக்கு என்னது P1 T1 = P2 T2 அப்படிங்கிற ஃபார்முலா எடுத்துக்கலாம். ஸோ அந்த ஃபார்முலா நமக்கு இங்கே என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு P1 அப்படிங்கிறது 26.7 மில்லிமீட்டர் மெர்க்குரி, T1 வந்து 300 கெல்வின், T2 வந்து பார்த்திங்கன்னா 298 கெல்வின், P2 இல்லை சரியா. ஸோ அப்போ அந்த P2 பாருங்கள். அப்போ P2 = P1/T1 = T2. ஸோ இப்போ இதில் சால்வ் பண்ணும்போது நமக்கு யார் கிடைக்கிறாங்கன்னா 26.26 மில்லிமீட்டர் மெர்க்குரி கிடச்சிருது. ஸோ இப்போ நமக்கு கிடைச்ச வேல்யூ வந்து என்னது 26. ஸோ ஏற்கனவே நமக்கு வந்து P2 வேல்யூ கிடச்சிருச்சு. ஸோ PO2 தான் நமக்கு தேவை இல்லையா. ஸோ அப்போ வந்து பாருங்கள் 747. இதில் வந்து பாருங்கள் PO2க்கு என்ன ஃபார்முலா சொல்லியிருக்கோம் நம்ம P total யார் 772 மைனஸ் வந்து என்ன வேல்யூ இப்போ 26. இதை நம்ம மைனஸ் பண்ணும்போது நமக்கு யார் கிடச்சிருவாங்கன்னா 745.74 மில்லிமீட்டர் மெர்க்குரி கிடச்சிருவாங்க. இது யாரோடது PO2 பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் O2. ஓகேவா. ஸோ அவ்வளோதான். இதுதான் வந்து சம்மு. ஸோ அவங்க கடையில் லாஸ்ட்டில் கேட்குறது பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஆக்சிஜன் தான் கேட்குறாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த ப்ராப்ளம் முடிஞ்சது, சம்ஸ் முடிஞ்சது. ஸோ அதுக்கடுத்து நம்ம நெக்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிரஹாம்ஸ் லா ஆஃப் டிஃப்யூஷன் அப்படின்னு சொல்லி. ஓகேவா. டிஃப்யூஷன் அப்படின்னா என்னென்னா உட்புகுதல் அப்படின்னு ஒரு மீனிங் இருக்குது. ஸோ அதை பாருங்கள் என்ன சொல்கிறாங்கன்ட்டு. ஃபஸ்ட் வந்து ஒரு கேஸ் அப்படின்னா நமக்கு என்ன இருக்குதுன்னு சொல்லுவோம் நம்ம. இட்ஸ் அ கேஸ் ஹேவ் அ டெண்டன்சி டு ஆக்குபை ஆல் அவைலபிள் ஸ்பேசஸ். ஒரு அவைலபிள் ஸ்பேஸ் இருக்குதுன்னா அது எல்லாத்தையுமே என்ன பண்ணும், கேஸ் அப்படிங்கிறது நமக்கு ஆக்குபை பண்ணிக்கும் அப்படின்னு படிச்சிருப்போம். ஸோ அப்போது ரெண்டு நான் ரியாக்டிங், அதாவது two non-reacting gases are allowed to mix the gas molecule. அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரெண்டு நான் ரியாக்டிங் கேஸ் மாலிகுல்ஸ் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணுறோம். ரெண்டையும் மிக்ஸ் பண்ணும்போது the gas molecule migrate from region of higher concentration to lower concentration. ஓகேவா. அதை வந்து பாருங்கள் இங்கே உங்களுக்கு இதை பார்த்தா புரியும். ஸோ இந்த மாதிரி ஒரு இது இருக்குது பாருங்கள், ரெண்டு கேஸ் நான் ரியாக்டிங் கேஸு. ஸோ அப்போ அதில் வந்து கேஸ் 1 கேஸ் 2 ரெண்டையும் மிக்ஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது அது என்ன பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அந்த கேஸ் எங்கே எப்படி வந்து மூவ் ஆகுது அப்படின்னா the gas molecule migrate from the higher concentration to lower concentration. ஹையர் கான்சன்ட்ரேஷன்லேருந்து லோயர் கான்சன்ட்ரேஷனுக்கு போகும். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ பாருங்கள், இப்போ இந்த இடத்துல ரெண்டையும் நம்ம ஃபில் பண்ணுறோம் அப்படின்னா இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக அந்த டயக்ராமு பாருங்கள். அது எப்படின்னு சொல்கிறேன். இது வந்து டிஃப்யூஷன் எஃப்யூஷனுக்கு இருக்கிற டயக்ராமு, இருந்தாலும் நான் வந்து இந்த இதுக்கு நான் சொல்லிடுறேன். ஸோ வந்து இப்போ ரெண்டுக்கு இதையும் மிக்ஸ் பண்ணும்போது அது என்ன பண்ணுதுன்னா ஹையர் கான்சன்ட்ரேஷன்லேருந்து எங்கே போகுதுன்னா லோயர் கான்சன்ட்ரேஷனுக்கு போகுது. ஓகேவா. ஸோ அதான் சொல்கிறாங்க. ஸோ அப்போ இது என்ன சொல்கிறாங்கன்னா திஸ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் அ கேஸ் விச் இன்வால்வ்ஸ் த மூவ்மெண்ட் ஆஃப் அ கேஸ் மாலிகுல் த்ரூ அனதர் கேஸ் இஸ் கால்டு டிஃப்யூஷன். அப்போ இதில் என்ன சொல்கிறாங்க, இந்த ப்ராப்பர்ட்டி, அதாவது இந்த கேஸ் வந்து எப்படி ஆகுது, மூவ் ஆகுது இல்லையா, இதிலேருந்து ஹையர் கான்சன்ட்ரேஷனில் இருந்து லோயர் கான்சன்ட்ரேஷனுக்கு மூவ் ஆகுது இல்லையா. ஸோ இதுக்கு பேர் என்னது சொல்கிறாங்க, டிஃப்யூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதே போல் அடுத்தது என்னென்னா த எஃப்யூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எஃப்யூஷன் அப்படி அதாவது டிஃப்யூஷனுக்கும் எஃப்யூஷனுக்கு என்ன சார் வந்து வித்தியாசம் அப்படின்னா, இது வந்து அதாவது சொல்லுங்க டிஃப்யூஷன் அப்படின்னா விரவுதல் அப்படின்னு சொல்லுவோம். டிஃப்யூஸ் அதாவது உட்புகுதல் அல்லது விரவுதல் அப்படி சொல்கிறோம். சரி கவனி. எஃப்யூஷன் அப்படிங்கும்போது எஃப்யூஷன் இஸ் another process in which gas escape from container through a very small hole அப்படின்றோம். அது எப்படின்னா பாருங்கள், இங்கே எஃப்யூஷன் அப்படிங்கும்போது இங்கே பாருங்கள், இதில் வந்து இப்போ இந்த சைடு ஃபுல்லாக கேஸ் இருக்குது. ஸோ இந்த இடத்துல இருக்க கேஸ் வந்து பாருங்கள், இங்கே இருக்க ஸ்மால் ஹோல் வழியாக என்ன ஆகுது, எஸ்கேப் வெளியே வருது. ஸோ இதுதான் நம்ம யாருன்னு சொல்கிறாங்க, எஃப்யூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. The effusion is another process which a gas escape from a container through a very small hole அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ the rate of diffusion or effusion is inversely proportional to the square root of molar mass அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ரேட் ஆஃப் டிஃப்யூஷன் ஆர் எஃப்யூஷன் ரெண்டையுமே, அதாவது இந்த ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம், டிஃப்யூஷனுக்கும் எஃப்யூஷனுக்கும் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷன் டு த ஸ்கொயர் ரூட் ஆஃப் மோலார் மாஸ். ஓகேவா. இங்கே பாருங்கள், rate of diffusion or effusion is inversely proportional to the square root of inversely proportional to 1 by the square root of molar mass வந்து inversely square root of molar mass வந்து inversely proportional ஆகும். யார், the rate. ரேட்னு என்ன அர்த்தம், ஸ்பீடு.
விரவுதல்னு சொன்னோம், அதாவது டிஃப்யூஷன் அண்ட் எஃப்யூஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இதுதான் என்னது கிரஹாம் லா ஆஃப் டிஃப்யூஷன். இதை நல்லா கவனிங்க, சரியா? ஸோ ஒன்றும் இல்லை, சிம்பிளாக ஒரு கேஸ் அப்படின்னா அது வந்து என்ன பண்ணும், ஆல் அவைலபிள் ஸ்பேஸையும் வந்து ஆக்குபை பண்ணோம். அப்போ 2 நான் ரியாக்டிங் கேஸஸ் இருக்குன்னா அது ரெண்டையும் நம்ம மிக்ஸ் பண்ணுறோம். ஸோ அப்படி மிக்ஸ் பண்ணும்போது அந்த கேஸ் மாலிகுல்ஸ் எப்பயும் என்ன பண்ணுவோம்னா ஹையர் கான்சன்ட்ரேஷனில் இருந்து லோயர் கான்சன்ட்ரேஷன் போகும். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி தான் நம்ம யாருன்னு சொல்கிறாங்க அப்படின்னா மூமெண்ட் ஆஃப் அ கேஸ் மாலிகுல்ஸ் த்ரூ த அனதர் கேஸ் இஸ் கால்டு டிஃப்யூஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதுக்கு தான் இந்த டயக்ராம். ஸோ இப்போ 2 நான் ரியாக்டிங் கேஸில் வந்து நம்ம ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு கண்டெய்னர் வச்சுட்டோம்னா கேஸ் 1 கேஸ் 2 அப்படிங்கும்போது அதில் எது வந்து ஹை கான்சன்ட்ரேஷன், அதாவது ஹையர் கான்சன்ட்ரேஷனில் இருந்த பாருங்கள், ஸோ ரீஜியன் ஃப்ரம் ஹையர் டு லோயர் கான்சன்ட்ரேஷன், சரியா? ஹையர் கான்சன்ட்ரேஷன்லேருந்து லோயர் கான்சன்ட்ரேஷன் போகும். இது வந்து டிஃப்யூஷன் அப்படின்னு சொல்லி வச்சோம். அதே எஃப்யூஷன் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, ஸோ இது இந்த மாதிரி ஒரு கண்டெய்னரில் ஒரு சைடு ஃபுல்லும், அதாவது இங்கே வந்து ஒரு சைடு ஃபுல்லாக கேஸ் இருக்குது, ஸோ இங்கே வந்து எம்டியாக இருக்குது, ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஸ்மால் ஹோல் வழியாக என்ன ஆகுது, எஸ்கேப் ஆகுது அந்த ஸ்மால் ஹோல் வழியாக. அப்போ என்ன சொல்கிறாங்க, ரெண்டுக்கு இந்த டிஃப்யூஷன் எஃப்யூஷன், அதாவது இது வந்து விரோதம்னு சொல்லுவோம் டிஃப்யூஷன் அப்படிங்கும்போது. இதுக்கு பேர் என்ன சொன்னால் எஸ்கேப்பிங் என்னது, அது வந்து என்ன பண்ணுது, சின்ன ஹோல் வழியாக வெளியே போகும். ஸோ அதுதான். அப்போ இந்த ரேட் ஆஃப் டிஃப்யூஷன் எஃப்யூஷனுங்கிறது யாருக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் இருக்குன்னா, இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் ஸ்கொயர் ரூட் ஆஃப் மோலார் மாஸ் அப்படின்னு சொல்லிடுறோம். ஸோ அதுதான் இங்கே வந்து மேத்தமெட்டிக்கலாக சொல்லும்போது ரேட் ஆஃப் டிஃப்யூஷன் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு 1/√m. அதர்வைஸ் இதை எப்படி சார் சொல்லலாம், இந்த ரேட் அதை நம்ம வந்து பாருங்கள், RA RB ரெண்டு இருக்குது, நம்ம 2 கேஸஸ் எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கலாம். RA 2 ரியா நாம் என்ன சொன்னோம், 2 கேஸஸ் தானே சொல்கிறோம், 2 நான் ரியாக்டிங் கேஸஸ். ஸோ அப்போ வந்து என்ன சொல்கிறாங்க, RA RB இஸ் ஈக்குவல் டு, இப்போ தனித்தனியாக வரும்ல, வந்து RA இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு 1/√m. அதே போல் RB இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு 1/√m. இதை வந்து MAன்னு வச்சுக்கோங்க, சரியா? இதை வந்து MAன்னு வச்சுக்கோ, இதை வந்து MBன்னு வச்சுக்கோ. ஸோ இது ரெண்டையும் நம்ம சால்வ் பண்ணும்போது நமக்கு யார் கிடைப்பாங்கன்னா RA / RB இஸ் ஈக்குவல் டு ஹோல் ரூட் ஆஃப் MB/MA அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதை வச்சுட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, த டிஃப்யூசிங் கேஸஸ் அட் டிஃப்ரெண்ட் ப்ரெஷர். ஒருவேளை நம்ம டிஃப்யூஸ் பண்ணுற கேஸஸோட ப்ரெஷர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, டிஃப்யூசிங் கேஸஸ் ஆர் டிஃப்ரெண்ட் ப்ரெஷரில் இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து இன்னொரு டேர்ம் சேர்ந்துக்குது. யாருன்னா RA / RB இஸ் ஈக்குவல் டு PA / PB இஸ் ரூட் ஆஃப் இன்டர் ரூட் ஆஃப் MB / MA அப்படின்னு சொல்கிறோம். இதில் RA RBங்கிறது யார், த ரேட் ஆஃப் டிஃப்யூஷன் ஆஃப் A அண்ட் B, ரெண்டு டிஃப்ரெண்ட் கேஸஸ்ஸு. MAங்கிறது மோலார் மாஸ் ஆஃப் A அண்ட் மோலார் மாஸ் ஆஃப் B, அதோடைய மோலார் மாஸஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இது உங்களுக்கு கேட்பாங்க, டிஃப்யூஷனான எஃப்யூஷனான அந்த டிஃப்ரென்சேஷன் இருக்குது, கேட்பாங்க. அதனால் அந்த டெஃபினேஷன் நல்லா படிச்சுக்கோங்க, சரியா? டிஃப்யூஷன்னா என்னென்னா, ஸோ அந்த 2 நான் ரியாக்டிங் கேஸஸ்ங்கிறது வந்து ஹையர் கான்சன்ட்ரேஷன்லேருந்து லோயர் கான்சன்ட்ரேஷன் போகுது. எஃப்யூஷன் அப்படிங்கிறது வந்து அனதர் ப்ராசஸ். இது என்ன பண்ணுதுன்னா எஸ்கேப் ஃப்ரம் த கண்டெய்னர் ஆஃப் ஸ்மால் ஹோல் வழியாக என்ன பண்ணுது, எஸ்கேப் ஆகுது. ஸோ அதுதான் ரைட். அதுக்கடுத்து இதோட சம் ஒன்று கொடுத்துருக்காங்க, கவனிங்க. ஸோ த அன்னவுன் கேஸஸ் டிஃப்யூசஸ் அட் எ ரேட் ஆஃப் 0.5 times that of nitrogen at the same temperature and pressure. Calculate the molar mass of unknown gas. அதாவது ஒரு அன்னவுன் கேஸ் இருக்காமா, அது வந்து டிஃப்யூஸ் ஆகுது. அது வந்து பார்த்திங்கன்னா 0.5 times that of nitrogen. நைட்ரஜனை காட்டிலும் 0.5 times வந்து அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ அதோடைய அந்த அன்னவுன் கேஸோடைய மோலார் மாஸ் கேட்குறாங்க. ஸோ இப்போ நம்ம ரெண்டு இருக்குது, RA RBன்னு சொல்லிட்டு. இங்கே RABக்கு பதிலாக ஒன்று வந்து அன்னோன் ரேட்டு, அன்னோன் தெரியாது, அந்த கேஸ் என்னன்னு தெரியாது. இன்னொரு கேஸ் வந்து நைட்ரஜன். ஸோ ரூட் ஆஃப் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, இங்கே இதுதான் RAன்னு வச்சுக்கோங்க, இது வந்து RA, மேலே இருக்கிறது RAன்னு வச்சுக்கோ, கீழே இருக்கிறது RBன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ ரேட் ஆஃப் அன்னோன் டிவைட் பை ரேட் ஆஃப் N2 இஸ் ஈக்குவல் டு ஹோல் ரூட் ஆஃப் M of N2 டிவைடட் பை M of unknown, தெரியாது அன்னோன்னு. ஸோ அப்போ வந்து நம்ம இதோட ரேட் வந்து நமக்கு என்னென்னா இதில் சால்வ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. 0.5 times சொல்லிட்டேன், ரேட்டு வந்து எத்தனை டைம் 0.5 times. அதனால் வந்து ஹையர் அவங்க ரேட்டு கொடுத்துட்டாங்க, இந்த டேர்முக்கு வந்து ரேட் அவங்களே கொடுத்துட்டாங்க. 0.5 times தட் ஆஃப் நைட்ரஜன் அப்படின்னாச்சு. ஸோ அதனால் இது 0.5. இதில் வந்து பார்த்திங்கன்னா மோலார் மாஸ் நமக்கு தெரியும், நைட்ரஜனுடைய மோலார் மாஸ் N2 அப்படிங்கும்போது 28 gram mole inverse, இது தெரியாது.
ஸோ இப்போ நம்ம சால்வ் பண்ணோம். ஸோ சால்வ் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஸ்கொயர் ஆன் போத் சைடு, 2 சைடு ஸ்கொயர் பண்ணுறோம். ஸோ 2 சைடு ஸ்கொயர் பண்ணும்போது இந்த பக்கம் என்ன ஆகிடும், ஸ்கொயர்டு ரூட் வந்துடும். ரூட்டை தான் நம்ம என்ன பண்ணுவோம், ஆக்சுவலாக ரூட் இந்த பக்கம் ரூட் பண்ணும்போது இது ரூட் ஆகிடும். இங்கே ரூட் இன்ட்டு ரூட் என்ன ஆகிடும்னா நமக்கு மல்டிபிள் பண்ணும்போது ஒரு ரூட்டு கேன்சல் ஆகிடும்ல. அப்போ இது வந்து ரூட்டு வந்து என்ன ஆகும், ரூட்டு வர்றது வந்து நம்ம ஸ்கொயர்டாக மாற்றிக்கிறோம். சரியா, ரூட்டை வந்து ஹோல் ஸ்கொயர்டாக வச்சுக்கிறோம். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா 28 கிராம் டிவைடட் பை எம் ஆஃப் அன்னோன். ஸோ இப்போ எம் ஆஃப் அன்னோன் தான் வேணும், அதனால் இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. சரியா, ஸோ எம் ஆஃப் அன்னோன் இந்த பக்கம் கொண்டு வந்துட்டு 0.5 கீழே கொண்டு வந்தீங்கன்னா 0.5ங்கிறது வந்து ஸ்கொயர் பண்ணும்போது என்ன ஆகும், 0.25 ஆகிடும். ஸோ 28ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு சம் வேல்யூஸ் கிடைக்குது. ஓகேவா, ஸோ இதுதான் வந்து அதோடைய அன்னோன் கேஸஸோடைய அதோடைய மோலார் மாஸ். ஓகேவா, ஸோ இது ஒரு கொஷின். அதே சேம் இதில் அடுத்த ஒரு சம் இருக்குது பாருங்கள். எ ஃப்ளேமபிள் கவனி நல்லா சம்மு முதல்ல எப்பயுமே கவனி. ஃபஸ்ட்டு சம்மு வந்து ஒரு டைமுக்கு 2 டைம் நல்லா படிங்க. அப்போ தான் என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க, என்ன கொஷின் அவங்க கேட்குறாங்கிறது புரியும். பாருங்கள், எ ஃப்ளேமபிள் ஹைட்ரோகார்பன் கேஸ் ஆஃப் அ பர்டிகுலர் வேல்யூம் இஸ் ஃபவுண்ட் டு பி எ diffuse through a small hole in 1.5 minutes. அதாவது ஒரு ஃப்ளேமபிள் ஹைட்ரோகார்பன் கேஸ் இருக்குது, அதோட வந்து பர்டிகுலர் வேல்யூம். ஸோ அதை வந்து என்ன பண்ணுதுன்னா இட்ஸ் ஃபவுண்ட் டு பி டிஃப்யூஸ் ஆகுது. எது வழி அப்படின்னா ஸ்மால் ஹோல். எவ்வளோ டைம்னா 1.5 minutes. அண்டர் த சேம் கண்டிஷன் ஆஃப் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் த ஈக்குவல் வால்யூம் ஆஃப் bromine vapors டேக் 4.73 minutes. அதே வால்யூம் அண்ட் ப்ரெஷரில் ஆனால் கேஸ் வேறு. அந்த கேஸ் யார் அப்படின்னா புரோமின் கேஸு. அது வந்து 4.73 minutesல வந்து டிஃப்யூஸ் ஆகுது. சரியா, இது வந்து டிஃப்யூஸ் ஆனது 1.5 minutes, இது வந்து 4.73 minutes. த சேம் ஹோல், அதே ஹோல் ஆகுது. அப்போ கால்குலேட் த மோலார் மாஸ் ஆஃப் அன்னவுன் கேஸஸ் அண்டு சஜஸ்ட் வாட் இஸ் த கேஸ் மைட் பி. அப்போ வந்து அதோடைய இது வந்து கண்டுபிடிக்கணும், அன்னவுன் கண்டுபிடிக்கணும். அதில் வந்து கிவன் யார் அப்படின்னா இந்த இது வந்து கொடுத்துருக்க புரோமினுக்கு வந்து அவங்க மோலார் மாஸ் கொடுத்துட்டாங்க 159.8 கிராம் பர் மோல். கிராம் மோல் இன்வெர்ஸ் தான் அவங்க கிராம் பர் மோல்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ அப்போ பாருங்கள் எப்படி கண்டுபிடிக்கலான்ட்டு. ஃபஸ்ட் நமக்கு வந்து ரேட் ஆஃப் அன்னோன் இதான் ஃபார்முலா. நமக்கு ரேட் ஆஃப் அன்னோன் இங்கே வந்து N2 கொடுத்துருக்காங்கப்பா. இது போன சமம் கொடுத்தது அப்படியே கொடுத்துருக்காங்க. நீங்கள் N2 அப்படிங்கிறத மாற்றிக்கோங்க, ஒன்றும் தப்பு இல்லை. சரியா, ரேட் ஆஃப் அன்னோன் டிவைடட் பை ரேட் ஆஃப் N2. ரைட், அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ அடுத்து இங்கே வாங்க. இது வந்து போன சம்மில் வந்தது. ரைட், ஸோ அதுக்கடுத்து பாருங்கள். அடுத்து வந்து இது ஏற்கனவே வந்தது தான், இதே ஃபார்முலா தான். ஸோ இங்கே வந்து நமக்கு வந்து T1 வந்து டைம் அவங்க கொடுத்துட்டாங்க 1.5 minutes, T2 வந்து 4.73 இதோட மினிட்ஸ். ஓகேவா, இது வந்து கேஸ் யாரோடது 1.5ங்கிறது ஹைட்ரோகார்பன் கேஸு, இது வந்து புரோமின் கேஸ். நமக்கு வந்து டைம் தான் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ வந்து என்ன சொல்கிறாங்க பாருங்கள், காமா ஹைட்ரோகார்பன் டிவைடட் பை ஆக்சுவலாக நம்ம டைம் அப்படிங்கும்போது அது வந்து இது சொல்லலாம், நம்ம காமா அப்படின்னு சொல்கிறோம். காமா ஆஃப் ஹைட்ரோகார்பன் டிவைட் பை காமா ஆஃப் புரோமின் இஸ் ஈக்குவல் டு டி ஆஃப் புரோமின் டிவைடட் பை டி ஆஃப் ஹைட்ரோகார்பன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இங்கே வேல்யூம் அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட்டு. வேல்யூம் இங்கே வந்து நமக்கு கான்ஸ்டன்ட் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அப்போ வந்து நமக்கு மினிட்ஸ் எவ்வளோ 4.73 டிவைடட் பை 1.5 minutes. இதில் சால்வ் பண்ணும்போது 3.15 வருது. ஸோ டைம். ஓகேவா, ஸோ இப்போ இதிலேருந்து நமக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், காமா ஆஃப் ஹைட்ரோகார்பன் டிவைட் பை காமா ஆஃப் புரோமின் இஸ் ஈக்குவல் டு இதில் யாரோட தெரியும் அப்படின்னு சொல்லி 3.5 இந்த டைம் நம்ம கேல்குலேட் பண்ணியாச்சு. ரேட் அதான் சொல்கிறோம் நம்ம எவ்வளோ ஸ்பீடாக போச்சு அப்படின்ட்டு. அதுக்கடுத்து மோலார் மாஸ் வந்து புரோமின் நமக்கு தெரியும். ஸோ அன்னோன் இதுக்கு தெரியாது. ஸோ இதை சால்வ் பண்ணும்போது இது காமான்னு சொல்லக்கூடாது, நான் காமான்னு சொல்லிட்டேன், சாரி. இது ரேட் ஆஃப் ஹைட்ரோகார்பன், என்னது ரேட் ஆஃப் புரோமின், அதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகே, பார்க்குறதுக்கு காமா சிம்பிள் மாதிரியே இருக்கு இல்லையா, அதனால் ரைட் இது. ஸோ த நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அதோட வேல்யூ வந்து 3.15. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதுதான் அதோடைய வேல்யூ. ஸோ த நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா டீவியேஷன் ஃப்ரம் ஐடியல் கேஸஸ் பிஹேவியர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ
கவனிங்க. ஸோ இந்த டீவியேஷன் ஆஃப் ஐடியல் கேஸ் பிஹேவியர் அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க கவனிங்க. த கைனடிக் கவனிங்க. த கைனடிக் தியரி ஆஃப் கேஸஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இந்த கைனடிக் தியரிங்கிறது நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோன்னு சொல்கிறாங்க. எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸில் படிச்சிருப்பீங்கன்றாங்க. த பாஸ்டுலேட்ஸ் ஆஃப் கைனடிக் தியரி ஆஃப் கேஸஸில் படிச்சிருப்பீங்க. கவனிங்க. த கைனடிக் தியரி ஆஃப் கேஸஸ் இன் விச் த பேசிஸ் ஆஃப் த கேஸ் ஈக்குவேஷன் PV = nRT. இந்த கைனடிக் தியரி ஆஃப் கேஸுங்கிறது எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா நமக்கு தெரியும். ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் PV = nRT அப்படிங்கிற இதை அஷ்யூம் பண்ணி தான் இருக்குது, பேஸ் பண்ணி தான் இருக்குது. அஷ்யூம் தட் த இண்டிவிஜுவல் கேஸ் மாலிகுல் ஆக்குபைஸ் த நெக்லிஜிபிள் வேல்யூம் when compared to the total volume of a gases and there is no attractive forces between the gases molecules. என்ன சொல்ல வராங்கன்னு புரியுதா? அதாவது கைனடிக் தியரி ஆஃப் கேஸஸ்ங்கிறது வந்து இந்த PV = nRTங்கிறத நோபல் கேஸஸ் ஐடியல் கேஸ் ஈக்குவேஷனை பேஸ் பண்ணி தான் இருக்குது. இப்போ வந்து நல்லா கவனிங்க. இந்த இண்டிவிஜுவல் கேஸ் மாலிகுல், அதாவது ஒரு இண்டிவிஜுவல் கேஸ் மாலிகுல் அப்படிங்கிறது அதோடைய வேல்யூங்கிறது நெக்லிஜிபிள்ன்றாங்க. ஒரு இண்டிவிஜுவல் மாலிகுல் இருக்குது, ஒரு கண்டெய்னர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த கண்டெய்னரில் நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ், அது வந்து நிறைய மாலிகுல்ஸ் அதுக்குள்ளே வந்து ஃபில் ஆகிருக்கு. சரியா? ஆக்சிஜன், ஹைட்ரஜன், இந்த மாதிரி நிறைய மாலிகுல்ஸ் வந்து உள்ளே ஃபில் ஆகிருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ அப்போ அதில் இருக்க இண்டிவிஜுவல் ஒரு வேல்யூ அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அதில் இருக்கிற இண்டிவிஜுவல்னால் தனியாக ஒரு கேஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஆக்சிஜன் கேஸோடைய அந்த வேல்யூங்கிறது நெக்லிஜிபிள். எப்போ சார் அப்படின்னா, கம்பேர்ட் டு த டோட்டல் வேல்யூம் ஆஃப் அ கேஸஸ் அண்ட் தேர் இஸ் நோ அட்ராக்டிவ் ஃபோர்ஸஸ் பிட்வீன். அப்போது அந்த கண்டெய்னரில் இருக்கிற டோட்டல் வேல்யூம் ஆஃப் கேஸஸோட கம்பேர் பண்ணும்போது இதுக்குள்ளே இருக்கிற இந்த ஆக்சிஜனுடைய வேல்யூம் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போ நம்ம வந்து நம்ம வேர்ல்டு பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசு இல்லையா. ஸோ அந்த வேர்ல்டில் டோட்டல் வேர்ல்டு அப்படிங்கும்போது அதோடைய ஏரியாவை கவர் பண்ணும்போது இப்போ நம்ம இருக்கிற அந்த இடத்தோட ஏரியாங்கிறது ரொம்ப ரொம்ப குட்டி, ரொம்ப ஸ்மாலாக இருக்கும் இல்லையா. ஸோ அது மாதிரி ஒரு கண்டெய்னரில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் ஆஃப் கேஸ், அதில் வந்து இண்டிவிஜுவல் மாலிகுல் ஆஃப் த கேஸ் வேல்யூம் இண்டிவிஜுவல் வால்யூம் ஆஃப் த கேஸ் அப்படிங்கிறது அதை ஆக்குப்பை பண்ணுற அந்த வேல்யூம் அப்படிங்கிறது டோட்டல் வேல்யூமோடு கம்பேர் பண்ணும்போது நெக்லிஜிபிளாக இருக்கும். ஆனால் என்னென்னா அந்த அதுக்குள்ளே நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ அதுக்கு இடையில் என்ன இருக்காதுன்னா, தேர் இஸ் நோ அட்ராக்டிவ் ஃபோர்ஸஸ் பிட்வீன் த கேஸஸ் மாலிகுல். அதுக்கு இடையில் எந்த ஒரு இதுவும் என்ன இருக்காது, அட்ராக்டிவ் ஃபோர்ஸும் இருக்காதுன்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ அதே போல் த கேஸ் ஹூஸ் பிஹேவியர் இஸ் கன்சிஸ்டன்ட் வித் திஸ் அசம்ஷன். யாரோட பிஹேவியர் சொல்கிறாங்க. சரியா? கேஸ் ஹூஸ் பிஹேவியர் இஸ் கன்சிஸ்டன்ட் வித் திஸ் அசம்ஷன். இதை வந்து தொடர்ந்து இதை வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய கேஸஸ் எல்லாம் யார் புரியுதா? எந்தெந்த கேஸ்லாம் வந்து இதை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அண்டர் ஆல் கண்டிஷன்ஸ் ஆர் கால்டு ஐடியல் கேஸ். இது எதுக்கு சப்போர்ட்டபுள்னா, எதெல்லாம் ஐடியல் கேஸ்ன்னு நம்ம சொல்கிறோமோ அந்த இதுக்கு வந்து இது சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இன் ப்ராக்டிஸ் போத் தீஸ் அசம்ஷன்ஸ் ஆர் நாட் வேலிட் அண்டர் ஆல் கண்டிஷன். ஆனால் இது வந்து நாட் வேலிட். அதாவது எந்தெந்த இதெல்லாம் வந்து ஐடியல் கேஸாக இருக்குமோ, ஐடியல் பிஹேவியரை வந்து ஃபாலோ பண்ணுமோ அதெல்லாம் வந்து இந்த பிஹேவியரை வந்து கன்சிஸ்டாக இருக்கும், ஃபாலோ பண்ணோம். ஆனால் இது வந்து இந்த அசம்ஷன் அப்படிங்கிறது வந்து எப்பயுமே ஆல் கண்டிஷன்ஸ்லேயும் வேலிடாக இருக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இதுதான் அதோடைய டீவியேஷன். சரியா? அதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள். the fact that the gas can be liquefied shows that the attractive forces exist among the molecule, hence there is no gases which behaves ideally அப்படின்றாங்க. அது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஃபேக்ட் என்னென்னா, கேஸஸ் அப்படிங்கிறது கேஸஸ் கேன் பி லிக்விஃபைடுன்றது ஒரு கேஸ் வந்து லிக்விடாக மாறுது அப்படிங்கும்போது அப்போ என்ன சொல்கிறாங்க, தட் த அட்ராக்டிவ் ஃபோர்ஸஸ் எக்ஸிஸ்ட். அந்த மாலிகுல்ஸ் கடையில் கண்டிப்பாக என்ன இருக்குதுன்னு சொல்கிறோம், நம்ம அட்ராக்டிவ் ஃபோர்ஸஸ் இருக்குன்னு தான் சொல்கிறோம். வாட்டர் இருக்குது அப்படின்னா H2O இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஆக்சிஜனுக்கும் ஹைட்ரஜனுக்கு இடையில என்ன இருக்குதுன்னு சொல்லி ஏற்கனவே இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்குதுன்னு சொல்கிறோம். ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, ஒரு கண்டெய்னர் இருக்க கேஸ்க்கு இடையில என்ன இருக்குதுன்னு சொல்கிறாங்க, எந்த ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸஸ் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ டீவியேஷன் ஆஃப் ஐடியல் பிஹேவியர். ஆனால் அதான் சொல்கிறேன், இது இங்கே வந்து இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதோட டீவியேஷன் என்னென்னா, கேஸ் கேன் பி லிக்விஃபைட் ஷோஸ் தட் அட்ராக்டிவ் ஃபோர்ஸஸ் அமாங் த மாலிகுல்ஸ். அந்த மாலிகுல்ஸ் கடையில் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஹென்ஸ் தேர் இஸ் நோ கேஸ் விச் ஹேவ் ஐடியலி அண்டர் ஆல் கண்டிஷன்ஸ். அப்போ வந்து இந்த ஐடியல் கேஸ் அப்படிங்கிறத அதை ஃபாலோ பண்ணுறது வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எல்லா கண்டிஷன்ஸ்லையும் இருக்குன்னு சொல்ல முடியாது. இப்போது என்ன சொல்கிறாங்கன்னா, த நான் ஐடியல் கேஸஸ் ஆர் கால்டு ரியல் கேஸஸ்.
அப்போது எதெல்லாம் ஐடியல் பிஹேவியரை ஃபாலோ பண்ணுதோ அதெல்லாம் வந்து ஐடியல் கேஸஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எதெல்லாம் ஐடியலாக இல்லையோ அதுக்கு பேர் என்னது நான் ஐடியல் கேஸஸ், அதுக்கு இன்னொரு பேர் என்னது ரியல் கேஸஸ் சொல்கிறோம். ஸோ அப்போ அந்த ரியல் கேஸஸ் டென்ஸ் டு அப்ரோச் இது என்னது ஐடியல் பிஹேவியரை அண்டர் சர்டைன் கண்டிஷன். சரியா? அப்போ இந்த ரியல் நான் ஐடியல் கேஸஸ் அப்படிங்கிறது ஐடியல் கேஸை ஃபாலோ ஆகும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த பிவி = nRTங்கிறது தான் நமக்கு யார் ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன். ஓகே, எல்லா கேஸஸும் ஐடியலாக பிஹேவ் பண்ணணும்னு சொல்ல முடியாது. ஓகேவா? ஸோ அப்படி ஃபாலோ பண்ணலை அப்படின்னா அதெல்லாம் ரியல் கேஸஸ். இந்த ரியல் கேஸஸ் அப்படிங்கிறது தான் சில கண்டிஷனில் சச்ச கண்டிஷன் என்னவா பிஹேவ் ஆகும், அப்ரோச் இன் ஐடியல் பிஹேவியர்ன்றது சர்டைன் கண்டிஷன். சில கண்டிஷனில் மட்டும் என்ன பண்ணுவோம், அது வந்து ஐடியலாக பிஹேவ் ஆகும். புரியுதா? கொஞ்சம் நல்லா. இதுதான் அதோடைய டீவியேஷன். சரியா? டீவியேஷன் ஃப்ரம் ஐடியல் பிஹேவியர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இன்றைக்கி இந்த கிளாஸ் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ டீவியேஷன் ஃப்ரம் ஐடியல் கேஸ் பிஹேவியரோட ஸோ இந்த சம்மை கொஞ்சம் நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ இதில் நம்ம வந்து இதில் ஒர்க் அவுட் பண்ணலை, ஐ மீன் ஜஸ்ட்டு என்ன இருக்குதுன்னு மட்டும் தான் நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம அடுத்த டாபிக் கம்ப்ரஸபிலிட்டி ஃபேக்டர் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ, ஹேவ் அ நைஸ் டே.